அனைவருக்கும் வணக்கம். சிவாய வசி சித்தர்கள் சிந்தனை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மகான் அகத்தியர் ஞானம் அப்படின்ற விஷயத்துல பாக்குறோம். இந்த பாடல் பாத்தீங்கன்னா மகான் அகத்தியர் சொல்ல வராரு. இந்த பாடல் பாத்தீங்கன்னா வாழாமல் உலகம் விட்டு வேடம் பூண்டு வயிற்றுக்காய் வாய்ஞானம் பேசி பேசி வாழ்வான குடிதோறும் இறப்பான் மட்டை தமையறியா சண்டால மாடப்பா பாழாத பாவிகளின் சொற்கேளாதே பதறாதே வயிற்றுக்காய் மயங்கிடாதே கேளாத பேச்செல்லாம் கேட்டு கேட்டு கலங்கிடாதே உடல் உயிர் என்று உரைத்திடாதே. இந்த பாடல் ரொம்ப அற்புதமான விஷயத்த நமக்கு சித்தர்கள் அந்த பாடல்ல கொடுத்திருக்காரு மகான் அகத்தியர். அதாவது வாழாமல் உலகம் விட்டு வேடம் பூண்டு வயிற்றுக்காய் வாய்ஞானம் பேசி பேசி. இப்ப பாத்தீங்கன்னா வாழாமையே பாத்தீங்கன்னா உலகத்தை விட்டுட்டு வேடம் பூண்டு வெளியே வரான். தன்னுடைய பிள்ளைகளையோ தன்னுடைய மனைவியோ தன்னுடைய குடும்பத்தையோ தன்னுடைய சூழ்நிலையோ எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அவன் சமாளிக்க முடியாத சூழ்நிலை இருந்ததுனால வாழாம விட்டு வேடம் பூண்டான். இந்த வேடம் பாத்தீங்கன்னா இந்தியாவில பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்துக்கு காவி தரித்தா அவர் பாத்தீங்கன்னா சாமியார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேடம் இருக்கு. அந்த வேடத்தை அடிப்படையாக கொண்டு அவன் என்ன பண்றான்னா தன்னுடைய குடும்ப சூழ்நிலையை விட்டுறான். விட்டுட்டு வெளியே வரான். வெளியே வரும்போது அவனுக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு பிரச்சனை அவனை பெருசா தாக்குது. அங்க அவனுக்கு பல பிரச்சனை இருந்ததாகவும் அது சமாளிக்க முடியாம வெளியே வரும்போது வயிற்று உழைப்புன்னு சொல்லக்கூடிய பசி அவனை வாட்டுது. அப்போ வயிற்றுக்காய் வாய்ஞானம் பேச ஆரம்பிச்சிடறான். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா தப்பான விஷயத்த போதிக்க ஆரம்பிச்சிடறான். தப்பான விஷயம் அப்படின்னா அவன் அறியாத அவன் வாழாத அவன் தெரியாத விஷயத்த வாய்ஞானம் பேச ஆரம்பிச்சிடறான். தன்னை சாமியார்னு காட்ட ஆரம்பிச்சிடறான். அப்போ அப்படி இருக்கும்போது பேசி பேசி தாழ்வான குடிதோறும் இறப்பான் மட்டைன்னு சொல்றாரு. இந்த மாதிரி பேசுறவன் கட்டாயம் பாத்தீங்க அப்படின்னா தாழ்வான குடிதோறும் மிரப்பான் மட்டை அப்படின்னா ஒரு தென்னை மட்டையாகப்பட்டது குருத்தா இருந்து அது தன்னுடைய காலத்தை முடிக்கும் போது எப்படி கழண்டு விழுந்து இறந்து போதோ அந்த நிலைதான் அவனுக்கு ஏற்படும். அதுக்கு பின்னாடி தொடர்ந்து போகக்கூடிய சீடர்களோ இல்ல மக்களோ பாத்தீங்கன்னா எந்த பயனும் அவங்க அடைய போறது இல்லை. தமையறியா சண்டாளர் முழு மாடப்பா. அதாவது தன்னையே அறியல இவங்க சண்டாளர்கள் தானே. முழு மாடப்பா அப்படின்னா மாடுதான் ஆனாலும் ஒருபோக்குண்டு மனுஷனுக்கும் அவளும் தெரியாதப்பான்னு சொல்லி சித்தர்கள் சொல்லுவாங்க. வாழாத பாவிகளின் சொற்கேளாதே. அதாவது இந்த வாழாத பாவிகள் இருக்கிறாங்கல்ல, பாழா போனவனுங்க, அவனுங்க சொற்களை கேட்கவே கேட்காதீங்க. கேட்டீங்க அப்படின்னா கட்டாயம் நம்ம என்ன ஆகும்? அதே நிலைதான். அவன் எப்படி சண்டாளர் முழு மாடப்பானா அந்த மாதிரி நம்மளும் அந்த வழியில் தான் போய் அவன் தன் குரு தனக்கு மிகப்பெரிய விஷயத்த உரைத்திட்டாருன்ற மாதிரிலாம் இருந்து கடைசியில நம்மளும் அந்த பாதையில தான் போய் முடியுமே கண்டி சித்தர்களுடைய நூல்களை எடுத்து அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை சுயமா சிந்திச்சா கூட பல விஷயங்கள் நமக்கு புரிய வரும். ஆனா இந்த மாதிரி தேவையில்லாத வாழாத மனிதர்களுடைய ஆலோசனை நம்ம கேட்கும் போது நம்ம வாழ்வு பாத்தீங்கன்னா அர்த்தமற்று போயிடும். பதறாதே வயிற்றுக்காய் மயங்கிடாதே கேளாத பேச்செல்லாம் கேட்டு கேட்டு கலங்காதே உடல் உயிர் என்று உரைத்திடாதே. இந்த வயிற்று பிழப்புக்காக நீ வெளியே வர, ஆனா வெளியே மயங்குற, அப்புறம் கேளாத பேச்செல்லாம் கேட்கிற, கேட்டு கேட்டு என்ன பண்ற, உனக்குள்ள இது உடம்பு பொய், இந்த உயிர் பொய், இந்த மனம் பொய்ன்னு சொல்லி உரைக்கிற, அதெல்லாம் கேட்டு நீ கடைசியில இறக்குற. அப்ப இறக்கும் போது உனக்கு இந்த பிறவியாகப்பட்டது கொடுக்கப்பட்டது உனக்கு வரமா சாபமான்னு கேட்டீங்கன்னா இருந்துட்டா சாபம், இருந்துட்டோம் அப்படின்னா வரம். அப்போ அந்த வரத்தை நம்ம பெறணும் அப்படின்றதான் இந்த பாடல் வாயிலா நமக்கு சித்தர்கள் ரொம்ப அற்புதமா சொல்றாங்க. ஒவ்வொரு பாடலும் பாத்தீங்கன்னா சித்தர்கள் அன்னைக்கு நம்ம கொடுத்துட்டு போனது இன்னைக்கு நிதர்சனமாவே பார்க்கக்கூடிய விஷயமா தான் இருக்குது. அதுக்கு உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கட்டாயம் இதை பத்தி நம்ம சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. போலியான விஷயங்கள் எது உண்மையான விஷயங்கள் எதுன்றத சுய பரிசோதனையின் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம். ஒரு மனிதனுடைய பேச்சை அடிப்படையாக கொண்டு அவனுடைய செயலை அடிப்படையாக கொண்டே இது எதற்காக பேசப்படுது, இது எதற்காக செய்யப்படுதுன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஞானவான்களா ஆகணும் அப்படின்னா உண்மையை நோக்கி பயணிக்கணும். உண்மையை எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதாவது சித்தர்களுடைய நூலேடுகள்ல உண்மை இருக்கு. அதை படிக்க முடியல தெரியலன்றது தாண்டி அதை படிக்கக்கூடிய நோக்கம் தெரிஞ்சிக்கக்கூடிய நோக்கம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல குரு கொடுக்கக்கூடிய பயிற்சி உங்களை பயிற்சி வித்து அதை படிக்க வைக்கும், அதை புரிய வைக்கும், அது உண்மையை உணர வைக்கும். அப்போ உண்மையை நீ உணர்ந்துக்கோ, உனக்குள்ள நீ உன்னை அடைஞ்சிக்கோ. வாழாத மனிதர்களோட போய் சண்டாளர்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு
அவன் என்ன சொன்னாலும் சரி, அவர் தான் குரு. அவர் திட்டினா குரு, அவர் உதைச்சா குரு, அவர் துப்புனா குரு, அவர் எல்லாமே குரு நீ நினைச்சுக்காத. அவன் செய்யறது எல்லாம் பாத்தீங்கன்னா கோபத்தின் வெளிப்பாடு. தான் வாழ முடியலன்ற கோபத்தின் வெளிப்பாட்டுல அவன் அந்த மாதிரி இருக்கிறான். நீ அதை குரு தன்மையா ஏத்துக்கிட்டு வாழ ஆரம்பிச்சு நீ என்ன பண்ணாத, அந்த நிலைமைக்கு போகாதன்னு சொல்லி அந்த நாட்கள்லயே அகத்தியர் மகான் ரொம்ப அற்புதமா அந்த பாடல்கள்லாம் நம்ம கொடுத்துட்டு போயிருக்கிறான்றதுக்காக அவருக்கு நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம். இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோன்றதே பெரிய விஷயம். இதை கடைபிடிக்கிறோம் கடைபிடிக்கல, இந்த பொது வலைதளத்தை சொல்றோம், யாரும் எடுத்துக்கிறாங்க ஏத்துக்கல, அது அப்பாற்பட்ட விஷயம். படித்த எமக்கு இது பயனா இருக்கிறது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பயனை எல்லாருக்கும் கொடுக்கணுன்றதுதான் நம்மளோட நோக்கம். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். அப்போ இதை எடுத்துக்கிட்டா கட்டாயம் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய போலி குருமார்களை நீங்க தோல் உரிக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா நீங்க விலகி வரலாம். ஒன்று அவங்கள ஏத்துக்கலாம், ஏத்துக்காம போகலாம். அவங்க உண்மைத்தன்மை இருந்தா கட்டாயம் ஏத்துக்கோங்க, தவறு ஒன்றும் இல்லை. நன்றி. சித்தம் சிவமாகட்டும்.